இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தின் புதன்கிழமை. இயேசு வழங்கும் நம்பிக்கையும் சமாதானமும் நிறைந்த இந்த வேளையில் அவர் அருளும் மகிழ்ச்சி குறித்து இன்று நாம் தியானிக்கிறோம். நாம் இந்தியா என்ற ஜோதிட உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நல்ல நாள் அல்லது நல்ல நேரம், ராகு காலம் என்ன என்றெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் கூட குறிப்பிட்ட முகூர்த்த நாட்களிலே, முகூர்த்த நேரங்களிலே திருமணங்களை வைப்பது கூட தவறானது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் திருவிவிலியத்தின்படி ஜோதிடத்தின் உபயோகம் கடவுளுக்கு எதிரானது. கடவுள் இறைவாக்கினர்கள் வழியாக 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருப்பதை கூட முன்னறிவிக்கிறார். இன்று யாக்கோபு தன் 4வது மகனான யூதாவை ஆசீர்வதித்து அவனுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் யூதாவின் தலைமைத்துவத்தையும் வல்லமையையும் மேன்மையும் அறிவிக்கும் பொழுது, தாவீது அரசருக்கு பிறகு மெசியா யூதாவின் வழிமரபில் வருவார் என்ற தெய்வீக வாக்குறுதியின் எதிர்கால நிறைவேற்றத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். தொடக்க நூல் 49வது அதிகாரத்தில் இறைவார்த்தைகள் முதல் 2 மற்றும் 8 முதல் 10 முடிய உள்ள வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கலாம். இது இறைவன் தம் ஒரே மகனாகிய இயேசுவின் மூலம் நிறைவேற்றவிருந்த திட்டத்தை குறித்த ஒரு திட்டவட்டமான இறைவாக்காகும். இது யூதாவை அரசாள்வதற்கு நியமிக்கப்பட்ட சிங்கம் என்று சிறப்பித்து காட்டுகிறது. சிங்கம் அரசாட்சியை குறிக்கிறது. மேலும் அரசுரிமை உடையவர், அதாவது இயேசு வரும் வரையில் ஆளும் செங்கோல் யூதாவின் குடும்பத்திலேயே நிலைத்திருக்கும் என்பதையும் காட்டுகிறது. நாம் சிந்திக்கலாம், ஏன் யூதா? நினைவில் கொள்ளுங்கள், யூதா பிறந்த பொழுது அவன் தாயான லேயா இப்பொழுது நான் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவேன் என்று கூறினாள் என்று படிக்கிறோம். தொடக்க நூல் 29வது அதிகாரம் 35வது இறைவார்த்தையில். லேயா தன்னுடைய மகனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் துதி அல்லது புகழ் அல்லது நன்றி அறிதல் என்று பொருள். பின்னர் யாக்கோபு யூதாவின் சகோதரர்கள் அனைவரும் அவனை புகழ்வார்கள் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். நாம் யூதாவின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், எப்பொழுதும் அவன் முதல்வனாக இருந்தான். முதலாவது ஃபர்ஸ்ட் என்று இதையெல்லாம் அவன் செய்தானோ அவன்தான் முதல்வனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். தன் சகோதரன் யோசேப்பை மற்ற சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து பொறாமையோடு விற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அதை செய்வதற்காக அவன் மனம் திரும்பினான், மனம் வருந்தினான், மனம் திரும்பினான். அவனுடைய கடந்த கால தவறுகளில் இருந்து, அதாவது தன் சகோதரன் யோசேப்பை எகிப்திற்கு விற்றதை நினைத்து கூட அவன் வருந்தி, அவன் பெற்ற வளர்ச்சி மனம் திரும்பியவர்களில் அவனே முதல்வன் என்று காட்டுகிறது. தொடக்க நூல் 44வது அதிகாரத்தில் 18 முதல் 34 முடிய உள்ள இறைவார்த்தைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அவன் பொறுப்பேற்றுக் கொண்டு தன் சகோதரன் பென்யமீனுக்கு பதிலாக தன்னை ஒரு பணிக்காரனாக, ஒரு அடிமையாக ஒப்புக் கொடுத்தான். ஏனெனில் அவனுக்கு தன் தந்தை மற்றும் சகோதரன் மீது ஆழ்ந்த அக்கறை இருந்தது. அவர்களை விடுவித்துவிட்டு என்னை வைத்துக் கொள்ளும் என்று யோசேப்பிடமே கேட்டான் என்று பார்க்கிறோம். மேலும் அவன் உண்மையிலேயே தலைமைத்துவமும் தன்னலமற்ற அன்பும் கொண்ட மனிதனாக இருந்தான். கானான் தேசத்திற்கு செல்லும் வழியில் வனாந்தரத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்ற குலங்களில் யூதா குலமே முதலாவதாக இருந்தது. யூதா மட்டுமல்ல, யூதாவின் குலமே முதலாவதாக இருந்தது. கானான் தேசத்தில் போருக்கு செல்ல வேண்டிய குலங்களில் முதலாவதாக யூதா மீண்டுமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மிகவும் பெரியதும் வளமானதுமான ஒரு தேசத்தை பெற்ற முதல் குலம் யூதாதான். இஸ்ரேலின் முதல் நீதிபதியான ஒத்னியேல் யூதா குலத்தை சேர்ந்தவர்தான். யூதா குலத்திலிருந்துதான் மாபெரும் அரசரான தாவீது வந்திருக்கிறார். நம்முடைய மெசியாவான இயேசு கிறிஸ்துவும் இதே யூதா குலத்திலிருந்து வந்தவர்தான். யாக்கோபு யூதாவிடம் கூறிய இந்த முதல் வார்த்தைகள் இயேசுவோடு முழுமையாக நிறைவேறுகிறது. இந்த முதல் ஃபர்ஸ்ட் என்பதை நன்றாக மனதில் இருத்திக் கொள்ளுங்கள்.
இது முதல் சிந்தனையாக நாம் தியானிக்கிறோம். இயேசு மூலமாகவே நாம் இறைவனுக்கு நம்முடைய புகழ்ச்சி பலியை செலுத்துகிறோம். இதை பவுல் அழகாக எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 15வது இறைவார்த்தையில் கூறுகிறார். அப்படி என்றால் இயேசுவோடு நம்முடைய வார்த்தைகள் முழுமையாக நிறைவேறுகிறது. இந்த நாட்களில் பலர் முதலில் என்பதை தனிப்பட்ட அல்லது அரசியல் ஆதாயங்களுக்காக பேசுவதை நாம் கவனிக்கிறோம். எடுத்துக்காட்டாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா முதலில் என்கிறார். மோடி, நரேந்திர மோடி இந்தியா ஃபர்ஸ்ட், அதாவது இந்தியா முதலில் என்கிறார். நமது முன்னுரிமை அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவரை புகழ்வதே முதலில். எப்படி யூதாவின் தாய் அவன் பிறந்தவுடனே சொன்னாளோ அதே போல ஆண்டவரை புகழ்வதே முதலில் என்பதாக இருக்க வேண்டும். நமது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், துன்பமோ இன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ என்ன இருந்தாலும் முதலில் ஆண்டவரை போற்ற வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை போற்றுங்கள். அப்பொழுதுதான் நமது முயற்சிகளில் நாம் எப்பொழுதும் வெற்றி பெறுவோம். இன்று ஒரு சில கூடுதல் நிமிடங்களில் நாம் சிந்திக்க வேண்டிய இரண்டாவது கருத்தையும் பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்று நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியை விவரிக்கிறது. அதை நீங்கள் முதலில் படித்தீர்கள் என்றால் இதையெல்லாம் படிக்க வேண்டுமா என்று தோன்றலாம். ஆனால் இதில் முக்கியமான கருத்துகள், இறையியல் கருத்துகள் ஒளிந்திருக்கின்றன. ஆகையால் அதை குறித்தும் நான் இங்கு விளக்குகிறேன். இன்றைய நற்செய்தியில் ஆபிரகாம் மற்றும் தாவீது முதல் 14 தலைமுறைகள் கொண்ட 3 குழுக்களாக பிரித்து இயேசுவை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மெசியா, இஸ்ரவேலின் உண்மையான அரசர் என்பதை நிலைநிறுத்தி பழைய ஏற்பாட்டு இறைவாக்குகளை நிறைவேற்றுகிறது என்று பார்க்கிறோம். இது மத்தேயு முதல் அதிகாரத்தில் முதல் 17 இறை வசனங்களில் நீங்கள் படிக்கலாம். ஆண்களையே மையமாக கொண்ட யூத வரலாற்றில் நாம் பெரும்பாலும் அவர்களை பற்றி மட்டும்தான் படிக்கிறோம். நம் அரசராகிய கிறிஸ்துவின் தலைமுறையில் இறைவன் சாத்தியமற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், உடைந்த உள்ளம் கொண்டவர்கள், பின்தங்கியவர்கள், குறிப்பாக பெண்கள், அக்காலகட்டத்தில் பெண்கள் பின்தங்கியவர்களாக கருதப்பட்டார்கள். அவர்கள் மூலமாக இறைவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. அதை குறித்து சில சிந்தனைகள். யூதாவின் தாயான லேயாள் யாக்கோபினால் நேசிக்கப்படாதவளாக இருந்தால். இதற்கு காரணம் யாக்கோபு அவளுடைய இளைய சகோதரி மிகவும் அழகான ராகேல் மீது ஆழ்ந்த காதல் கொண்டிருந்ததே ஆகும். உடைந்த இதயத்துடன் இருந்த லேயாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அதுதான் முதலில், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எனக்கு நீங்கள் ஒரு மகனை கொடுங்கள் என்று நன்றி செலுத்தி யூதாவை பெற்றெடுத்தாள். இதுதான் ஆரம்பம். யூதாவின் அடுத்தடுத்த தலைமுறைகளில் நாம் தாமார், ராகாபு, ரூத்து மற்றும் பத்சபேளை பற்றி படிக்கிறோம். இவர்கள் அனைவரும் குறைபாடுள்ள பெண்களாக இருந்தனர். தாமார் யூதாவின் விதவையான மருமகளாகவும் அவனுடைய 2 பிள்ளைகளின் தாயாகவும் இருந்தாள் என்று படிக்கிறோம். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 27வது இறைவார்த்தையில் நீங்கள் படிக்கலாம். தாமார் யூதாவை ஏமாற்றி அவனுடன் பாலுறவு கொண்டாள். அதன் மூலம் 2 மகன்களை கருவுற்றாள். அவர்களில் ஒருவன் இயேசுவின் மூதாதையரானான் என்று படிக்கிறோம். ராகாபு கானான் தேசத்தை இஸ்ரவேலர் கைப்பற்றிய காலத்தில் எரிக்கோவை சேர்ந்த ஒரு விலை மாதுவாக இருந்தாள். யோசுவாவால் அனுப்பப்பட்ட 2 இஸ்ரேல் ஒற்றர்களை மறைத்து அவள் பெரும் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள். இதனால் யூதர்களால் அவளுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் அவள் இயேசுவின் வம்சாவளியில் ஒரு பகுதியாக இருந்தாள் என்பதையும் படிக்கிறோம். யோசுவா 2வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் நீங்கள் இதை குறித்து வாசிக்கலாம். ரூத்து ஒரு மோவாபிய பெண். ஆனால் ஆபிரகாமின் மருமகனான லோத்து மூலம் மரபணு ரீதியாக இஸ்ரவேலுடன் தொடர்புடையவள் என்று பார்க்கிறோம். ரூத்து 1வது அதிகாரம் 4வது இறைவாக்கு, தொடக்க நூல் 11வது அதிகாரம்
31வது இறைவாக்கில் இதை படிக்கலாம். ரூத் தனது மிகுந்த தாழ்மைக்காக விவிலியத்தில் அறியப்பட்டவள். இறைவன் ஒரு வாழ்க்கையை எப்படி மாற்றி அவர் முன்னரே தீர்மானித்த திசையில் கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு ரூத் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறாள். அவளை குறித்து பவுல் ரோமையர் 8வது அதிகாரம் 28வது இறைவார்த்தையிலும் கூறுவதை நாம் பார்க்கலாம். பத்சேபாள் முதலில் இத்தியனான உரியாவின் மனைவியாக இருந்தாள். மிகவும் அழகான பெண். தாவீது அரசர் அவளுடன் விபச்சாரம் செய்து அவளை மணந்து கொள்வதற்காக அவளுடைய கணவனை உரியாவை போரில் கொல்ல ஏற்பாடு செய்தார் என்று படிக்கிறோம். பத்சேபா தாவீதுக்கு சாலமோன் உட்பட பல மகன்களை பெற்றெடுத்தாள். சாலமோன் அரசரானார். மேலும் சாலமோன் அரியணை ஏறுவதை உறுதி செய்வதில் அவள் ஒரு முக்கிய பங்கு வகித்தாள் என்று பார்க்கிறோம். இவ்வாறு அவள் பாவத்தின் விளைவின் உருவகத்திலிருந்து இஸ்ரவேலின் வரலாற்றில் ஒரு ஞானமுள்ள மூத்த தாயாக மாறினாள் என்பதை 2 சாமுவேல் 11வது மற்றும் 12வது அதிகாரத்திலும் 1 அரசர்கள் 1 முதல் 2 அதிகாரங்களிலும் நீங்கள் படிக்கலாம். இறுதியாக யூத வம்சாவளி முதன்மையாக ஆண் வழித்தோன்றல்களை மையமாக கொண்டிருந்தாலும் மரியாவின் தந்தை என்று நாம் கருதும் ஏலி அல்லது சுவக்கின் யூதாவின் நேரடி வம்சாவளியை சேர்ந்தவர். லூக்கா 1வது அதிகாரம் 29 முதல் 38 இறைவசனங்களிலும் லூக்கா 3வது அதிகாரத்தில் 23வது இறைவசனத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மேலும் திருவிவிலியத்தில் அதிகமான காரியங்கள் சுவக்கினை பற்றியோ இல்லை அன்னமாளை பற்றியோ குறிப்பிடப்படவில்லை. புரோட்டோ எவாஞ்சலியம் ஆஃப் ஜேம்ஸ் என்று நீங்கள் படித்தால் அது நமக்கு தெரிய வரும். அன்னை மரியா எல்லா மனித பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்தப்பட்டவர் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். அவர் பெண்களில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மேலும் அவர் தனது தாழ்மை மற்றும் பக்திக்காக அறியப்பட்டவர். 13 வயதிலேயே யோசேப்புக்கு மணமுடிக்கப்பட்ட போது அவர் யூத சமூகத்தால் அவமானப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் கடவுளின் வார்த்தையை ஏற்று இயேசுவை தன் கருவில் சுமந்தார். இயேசுவின் வரலாற்றில் இடம்பெற்ற ஒடுக்கப்பட்ட மற்றும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட 6 பெண்களின், அதாவது யூதர்களான லேயா, தாமார் மற்றும் மரியா, மற்றும் யூதர் அல்லாதவர்களான புற இனத்தவர்களான ராகாபு, ரூத்து மற்றும் பத்சேபா, இவர்களுடைய வாழ்க்கை ஆண் பெண் என்ற நமது ஆதிக்க எல்லைகளை உடைக்க வேண்டும் என்று இயேசு நம்மை அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான சிந்தனை என்றால், நான் வாழும் இந்த பகுதியில் அதிகமான ஆணாதிக்கத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பெண்கள் எப்பொழுதும் தாழ்ந்துதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். என் கணவன் இல்லை என்றால் இந்த சமூகம் என்னை நிராகரித்து விடுமே என்ற பயம். ஆண்களும் பல சமயங்களில் குடித்துவிட்டு பெண்களை தவறான வழிகளில் மதிப்பற்று அவர்களை தவறான வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவலையுடன் பார்க்கிறேன். ஆகவே இந்த கருத்தையும் மிக முக்கியமாக என்று சிந்திக்க வேண்டும். ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை. இது பவுலடியாரும் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே இது இருக்கிறது. ஆனால் அமைதியாக இயேசு செயலாற்றி கொண்டிருந்தார். இதை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது அதைத்தான் நாம் பார்க்காமல் விட்டுவிட்டோம். மேலோட்டமாக பார்த்துவிட்டால் யூதர்களும் ஆணாதிக்கத்தில் உள்ளவர்கள் தானே என்று நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், பெண்களுக்கு முக்கியமான பதவி இல்லை என்றால் தேவையான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய நல்ல சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தாழ்த்தப்படுபவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள் என்பது இயேசுவின் சிந்தனை. அதே போல்தான் எல்லா பெண்களையும் அவர் உயர்த்தி விட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் அனைவரும் அவர் முன் சமமானவர்களே. ஆண் என்றோ பெண் என்றோ இல்லை. நாம் அனைவரும் அவருடைய மீட்பின் அரசிற்கு அழைக்கப்பட்டுள்ளோம். அதில் எந்த வேறுபாடும் பாகுபாடும் இல்லை. ஜெபிப்போமா? கண்களை மூடி இன்றைய 2 சிந்தனைகள். இன்று சற்று கூடுதலான நேரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் 2 முக்கியமான சிந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது சிந்தனையாக, இயேசுவையே நாம் எப்பொழுதும் முதலில் கொண்டிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். லேயாள் அப்படி இருந்ததால் தான், அதாவது கணவன் அவளை புறக்கணித்த நிலையிலும்
இயேசுதான் எனக்கு முக்கியம் என்று வாழ்ந்ததால் தான், இறைவனே எனக்கு முக்கியம் என்று வாழ்ந்ததால் தான் யூத குலமே, யூதா கோத்திரமே, யூதா குலமே ஆசீர்வதிக்கப்பட்டு இயேசுவும் அங்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகையால் நாம் என்ன செய்தாலும், எந்த நேரத்திலும் நாம் எப்பொழுதும் இயேசுவுக்காக, இறைவனுக்காக நன்றி கூற வேண்டும், அவரை புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும் என்பது முதலாவது காரியம். அப்பொழுதுதான் நம் முயற்சிகள் வெற்றி பெறும். இரண்டாவது முக்கியமான சிந்தனையாக அவருடைய தலைமுறைகளை பற்றி, இயேசுவின் தலைமுறைகளை பற்றி சிந்தித்திருக்கிறோம். அதில் ஆண்களை பற்றிய சிந்தனை அல்லாமல் பெண்களை பற்றிய சிந்தனையை பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்த பெண்களை குறித்து இயேசு அமைதியாக செயலாற்றி கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது இறைவனுடைய திட்டம். அந்தந்த காலத்தில், என்னால் காலம் அவருடையது. ஆகவே அந்த காலத்தில் ஆண்களின் வழியாகத்தான் நடக்க வேண்டும் என்ற ஆணாதிக்க காலத்தை அவரால் மாற்ற விருப்பமில்லை. அப்படியே செல்லட்டும், ஆனால் மீட்புக்கான நேரத்தில் நாம் மாற்றலாம் என்று வந்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது லேயாள் வழியாக அவர் எப்படி உணர்த்தினால், அது மட்டுமல்ல, லேயாள் தொடர்ந்து மரியாள் வழியாகவும் புற இனத்தாரான ஒடுக்கப்பட்ட, இல்லை தவறான வழிகளில் சென்ற பெண்களை கூட அவர் ஆதரித்து எழுப்பிவிட்டார் என்று பார்க்கிறோம். அவர்களை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இது இரண்டாவது முக்கியமான காரியம். எனவே ஆண் பெண் என்றோ, இஸ்ரவேலர் புற இனத்தார் என்றோ, விபச்சாரிகள் அல்லது வரி தண்டுபவர்கள் அல்லது மிகவும் கஷ்டமான நிலையில் இருப்பவர்கள், பணக்காரர்கள் என்று வித்தியாசம் இறைவன் மத்தியில் இல்லை. மனம் திரும்பியவர்கள், நொறுங்குண்ட இதயத்தையே அவர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். இது இரண்டாவது சிந்தனை. இவற்றை கொண்டு ஒரு 5 இறை வார்த்தைகளை நாம் மனதில் இருத்துவோம். கண்களை மூடி சிந்திப்போம். முதலில் தொடக்க நூல் 49வது இறைவார்த்தை கூறுகிறது, யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். புதிய ஏற்பாட்டில் புதிய இஸ்ரவேலாக நாம் இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கலாம். இரண்டாவது தொடக்க நூல் 49 10வது இறைவசனம், அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து என்ற மெசியா வரும் வரை யூத குலம்தான் அரசாளும். அவர் வந்தவுடன் இத்தகைய அரசாட்சி முடிந்துவிடும். இது புதிதான அரசாட்சி என்பது திருப்பாடல் ஆசிரியர் 72வது அதிகாரத்தில் கூறுவது, கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக, அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக, எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. அதே திருப்பாடல் ஆசிரியர் 111வது அதிகாரத்தில் 1வது இறைவார்த்தையில் கூறுகிறார், அல்லேலூயா, நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று. எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் ஏன் நாம் வாழ்த்துவோம். மத்தேயு 1வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்கிறது, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இதுதான் இயேசுவின் வரலாறு, தலைமுறையின் வரலாறு. இறுதியாக அதையும் நாம் முழுமையாக விசுவசிக்கிறோம். ஆகவே கண்களை மூடி இந்த நற்சிந்தனைகளோடு மீட்பரை நோக்கி நாம் சிந்திப்போம். ஏனென்றால் அவர் மட்டுமே நம்மை மீட்க முடியும். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை, இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை, உந்தன் குரலை கேட்டு உன்னை மீட்டு வானகம் சேர்க்கும் தேவனவர். இயேசு இயேசு
என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. பாவிகள் நம்மை மீட்கவே மண்ணில் ஆதவனாய் ஒளிந்தெழுந்தார். பாவிகள் நம்மை மீட்கவே மண்ணில் ஆதவனாய் ஒளிர்ந்தெழுந்தார். போதனைகள் பல தந்தே நம்மை வேதனையில் வெற்றி பெறச் செய்தார். கல்வாரி சிகரமதில் கல்வாரி சிகரமதில் இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. இயேசு என்று அழைத்து நம்முடைய கதையை பேசுவோம். கண்டிப்பாக நம்மை அவர் விடுவிக்கிறார். உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடனும் அன்புடனும் மண்ணுலகையும் விண்ணுலகையும் ஆளுகின்ற எங்கள் இரக்கமும் கருணையும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இன்று உம்முடைய மூதாதையரின் வரலாற்று பட்டியலை நாங்கள் தியானிப்பதன் மூலம் நீர் ஒரு சாதாரண ஆட்சியாளர் அல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அப்பா, காலமோ உம்முடையது. காலத்திற்கு ஏற்றவாறு நீர் செயல்பட்டு எங்களை நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்களின் வழியாக யூத வம்சாவளிகளை கட்டுவது முக்கியமாக கருதப்பட்ட காலகட்டத்தில் நீர் தாவீதின் மற்றும் ஆபிரகாமின் வழித்தோன்றலாக வருவீர் என்ற வாக்குறுதியை நீர் கொடுத்தது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றியும் காட்டினீர். இருப்பினும் தாவீதின் குலத்தில் உள்ள நீதியற்றவர்களை சுத்திகரிக்க நீர் தூய ஞானத்துடன் எப்பொழுதும் அமைதியாக செயல்பட்டீர். You were always silent. அமைதியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தீர். மனமுடைந்தவர்களுக்கும் அவமானப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் உம்முடைய மீட்பில் பங்கு பெற நீர் வாய்ப்புகளை அமைதியாக வழங்கினீர். நீர் தூய்மைக்கும் பெண்களுக்கும் அமைதியாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர். ஏனெனில் யோசேப்பின் வழியாக வந்த தாவீதின் குலம் உமக்கு எந்த மனித இரத்தத்தையும் கொடுக்கவில்லை. ஆனால் அன்னை மரியா வழியாக நீர் கன்னி பிறப்படைந்ததே நித்திய மீட்பிற்கான எங்கள் வாய்ப்பிற்கு இந்த மீட்பின் வாய்ப்பிற்கு வழிவகுத்தது என்று பார்க்கிறோம். என்ன ஒரு மகிமை இங்கு! உம்முடைய தெய்வீக இரத்தத்தை எங்களுக்கு நீர் அளித்துள்ளீரே ராஜா. நீர் தேர்ந்தெடுக்கப்பட்ட குலமான யூதர்களின் செருக்கை அமைதியாக முறியடித்தீரே. புற இனத்தாரை நீர் அரவணைத்துக் கொண்டீரே, அதுவும் அமைதியாக. உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நித்திய மகிழ்ச்சியில் பங்கு பெற ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளீரே. நன்றி கூறுகிறோம், உம்மை புகழ்கிறோம். உம்முடைய புதிய உடன்படிக்கையின்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை நாங்கள் சிந்திப்பதற்காக நீர் அமைதியாக செயல்பட்டிருக்கிறீரே. நீரே புதிய இஸ்ரவேல். நாங்கள் எப்போதும் உமக்கு மட்டுமே செவி கொடுப்போம். நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்போதும் உம்மை போற்றுவோம். பெண்கள் என்று எங்களை ஆண்கள் தூஷிக்கலாம், வயதானவர்கள் வயது முதிர்ந்தோர்கள் என்று அவர்கள் எங்களை வேறுபடுத்தலாம், நோயாளிகள் என்று எங்களை தள்ளிவிடலாம், விதவைகள் என்று அவர்கள் ஆதரிக்காமல் விடலாம், ஏழைகள் என்று எங்களை வேறுபடுத்தலாம். ஆனால் எங்கள் இறைவன் பெரியவர், எனக்குள் இருக்கிற இறைவன் பெரியவர் என்ற உன்னதமான சிந்தனையில் உம்முடைய இரண்டாம் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிற வேளையில் எங்கள் வாழ்வில் உம்முடைய உடல் மற்றும் ஆன்மீக பிறப்பை குறித்து நாங்கள் தொடர்ந்து மகிழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரால் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.